ஹைட்ரோஃபைட்ஸ். நீரில் வாழும் தாவரங்களை ஹைட்ரோஃபைட்ஸ் அல்லது நீர்வாழ் தாவரங்கள் என்று அழைக்கிறோம். The plants which are living in water or wet places are called hydrophytes. நீர் மற்றும் காற்றின் தொடர்பினை பொறுத்து ஹைட்ரோஃபைட்ஸ் 5 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 1. மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள், ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். எக்ஸாம்பிள் ஐகார்னியா, பிஸ்டியா மற்றும் ஒல்ஃபியா. 2. வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள், ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். எக்ஸாம்பிள் நெலம்ஃபோ, நம்ஃபையா, போட்டோமோச்சிட்டான், மார்சிலியா. 3. சம்மர்ஜ்ட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ் அல்லது நீருள் மூழ்கி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள். எடுத்துக்காட்டு செரட்டோஃபில்லம், யூட்ரிகுலேரியா. 4. நீருள் மூழ்கி வேரூன்றிய நீர்வாழ் தாவரங்கள், ரூட்டட் சப்மர்ஜ்ட் ஹைட்ரோஃபைட்ஸ். எக்ஸாம்பிள் ஹைட்ரில்லா, வாலிஸ்னேரியா மற்றும் ஐசைடஸ். 5. நீர் நில வாழ்பவை, ஆம்பிபியஸ் ஹைட்ரோஃபைட்ஸ். எக்ஸாம்பிள் ரேனன்குலஸ், டைஃபா மற்றும் சாஜிட்டேரியா. இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸ் 5 வகை நீர்வாழ் தாவரங்களை எளிதாக புரிந்து கொள்ள அவை நீரில் வளரும் இடம், வேர், தண்டு மற்றும் இலைகள் மண், நீர் மற்றும் காற்றில் தொடர்பு கொண்டு காணப்படுகிறதா என்ற 3 குறிப்புகளின் அடிப்படையில் அவற்றை வகைப்படுத்தி விளக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ. நீர்வாழ் தாவரங்களின் வகைகளை ஒவ்வொரு தலைப்புகளாக இப்போது நாம் விரிவாக காணலாம். 1. மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள், ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். இவை நீரின் மேற்பரப்பில் மிதந்து வாழ்கின்றன. இலைகள் மற்றும் வேர்கள் மண்ணில் பதியாமல் காற்று மற்றும் நீருடன் மட்டுமே தொடர்பு கொண்டு வாழ்கின்றன. These plants are freely floating on the surface of the water. Their roots do not contact with the soil. Leaves and roots are only contact with the air and water. Example ஆகாயத்தாமரை அல்லது ஐகார்னியா. இது டெரர் ஆஃப் பெங்கால் அல்லது வங்காளத்தின் துயரம் என அறியப்படும் ஆக்கிரமிப்பு தாவரம். பிஸ்டியா நீர் ஓடு தண்டு தாவரம், ஆப்செட் டைப் ஆஃப் ஸ்டெம் ரன்னர் பிளான்ட். உல்ஃபியா ஸ்மாலஸ்ட் ஃப்ளவரிங் பிளான்ட் இன் த பிளான்ட் கிங்டம். மிகச்சிறிய பூக்கும் தாவரம் என அறியப்படக்கூடிய தாவரம். இவைகள் நீரின் மேற்பரப்பில் மிதந்து காணப்படுகின்றன. வேரானது மண்ணில் ஊன்றாமல் காணப்படும். 2. வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள், ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். இத்தாவரங்களின் வேர்கள் மற்றும் நீரில் ஊன்றி பதிந்து காணப்படுகிறது. தண்டு நீண்டு, இலைகள் மற்றும் மலர்கள் நீரின் மேற்பரப்பில் காணப்படும். நீர்மட்டம் உயர உயர தண்டானது நீண்டு இலைகள் மற்றும் மலர்களை மேற்பரப்பில் எப்போதும் வைத்துக் கொள்ளும். எனவேதான் திருவள்ளுவர் இம்மலர்களை உதாரணமாக கொண்டு வெள்ளத்தணியது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு என்ற திருக்குறளை எழுதியுள்ளார். இலைகள் மற்றும் தண்டு காற்றுடன் மற்றும் நீருடன் தொடர்பு கொண்டு காணப்படுகிறது. These plants' roots are fixed on the soil. Leaves and flowers are floating on the surface of the water. Stem elongates as the level of the water. Stems and leaves are not contact with the soil. They are contact with only water and air respectively. எக்ஸாம்பிள் நெலம்போ, லோட்டஸ், தாமரை மலர், நம்ஃபையா, வாட்டர் லில்லி அல்லது நீர் அல்லி என்று அழைக்கப்படுகிறது. போட்டோமோச்சிடான், மார்சிலியா வாட்டர் ஃபர்ன். இது ஒரு நீர்பரணி. It is a pteridophytic plant. Lotus seeds are highest longevity in the plant kingdom.
தாவர உலகில் தாமரையின் விதைகள் தான் மிகவும் நீடித்த வாழ்நாளை கொண்டவை. இவை சுமார் 3000 ஆண்டுகள் தன்னுடைய முளைப்பு திறனை தக்க வைத்து கொண்டு மீண்டும் சாதகமான சூழ்நிலை வரும்போது முளைத்து புதிய தாவரத்தை உருவாக்கும் திறன் பெற்றவை. 3. நீருள் மூழ்கி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள், சப்மர்ஜ்ட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். இத்தாவரங்கள் முழுவதுமாக நீருக்குள் மூழ்கி வாழ்கின்றன. இவற்றின் வேர், தண்டு மற்றும் இலைகள் அனைத்துமே நீரில் மட்டுமே தொடர்பு கொண்டுள்ளன. மண் மற்றும் காற்றில் இவை தொடர்பு கொண்டிருப்பதில்லை. இவை வேர்கள் அற்றோ அல்லது மிக குறைந்த வேருடனோ காணப்படும். வேர்கள் மண்ணில் ஊன்றுவதில்லை. These plants are completely submerged in water. Roots are not contact with water. Roots, stems and leaves are only contact with water. Roots are completely absent or poorly developed. Example, Ceratophyllum utricularia, bladderwort plant or insectivorous plant. Inside the water. பை தாவரம் என்றும் இது அழைக்கப்படுகிறது. நீரோட்டத்தில் செல்லும் பூச்சிகளை பிடித்து உண்ணும் பூச்சி உண்ணும் வகை தாவரம் தான் இந்த யூட்ரிகுலேரியா. 4. நீருள் மூழ்கி வேரூன்றிய நீர்வாழ் தாவரங்கள், ரூட்டட் சப்மர்ஜ்ட் ஹைட்ரோஃபைட்ஸ். இத்தாவரங்கள் முழுமையாக நீரில் மூழ்கி வாழ்கின்றன. வேர்கள் மண்ணில் ஊன்றி வளர்கின்றன. இலைகள் மற்றும் தண்டு காற்றுடன் தொடர்பு கொள்ளாமல் நீருடன் மட்டுமே தொடர்பு கொண்டு நீருள் மூழ்கி வாழ்கின்றன. These plants are completely submerged in water. Roots are contact with the soil. Leaves and stems are always inside the water, so they have no contact with the air. Example plants, Hydrilla, Vallisneria and Isidex. ஐந்து, நீர்நில வாழ்பவை அல்லது வேர் ஒன்றி வெளிப்பட்ட நீர்வாழ் தாவரங்கள், amphibious hydrophytes ஆர் rooted emergent hydrophytes. இத்தாவரங்கள் நீர் மற்றும் நிலப்பரப்பு அமைப்பு முறைகளுக்கு ஏற்றவாறு நீரிலும் நிலத்திலுமாக வாழும் தாவரங்கள். இவை ஆழமற்ற நீர்ப்பகுதியில் வேர் மட்டும் மண்ணில் ஊன்றி பாதி நீரிலும் பாதி நிலத்திலுமாக வளரும் தண்டு மற்றும் இலைகளை கொண்டுள்ளன. தண்டு மற்றும் இலைகள் நீர் மற்றும் காற்றுடன் தொடர்பு கொண்டுள்ளன. These plants are adapted to both aquatic and terrestrial mode of life. They grow in shallow water. Roots, stems and leaves are contact with the soil, both water and air respectively. Example, Ranunculus, Typha மற்றும் Sagittaria. ஓரறிவு கொண்ட நீர்வாழ் தாவரங்கள் தான் முதலில் உலகில் தோன்றிய உயிரினம். முதல் உயிர் தாவரமானது நீருக்குள் தான் தோன்றின என அறிவியல் பூர்வமாக நிரூபித்துள்ளனர். மெதுவாக இவைகள் வளர்ந்து நீர்நில தாவரங்களாக உருமாறி பின்னர் முழுமையான நிலத்தாவரங்களாக மாற்றமடைந்து இன்றைய பரிணாம உலகத்தில் நாம் காணும் தாவரங்கள் அனைத்தின் முன்னோடி தான் நீர்வாழ் தாவரங்கள். நீர்வாழ் தாவரங்கள் ஹைட்ரோஃபைட்ஸ் ஆர் உலகின் அதிசய முன்னோடி தாவரம்.